நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். லிஃப்ட்டை திறந்ததுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ண வரவங்களை மட்டும்தான் பார்க்கணும். சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு இப்படி மறைக்கலாம் கூடாது. முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 போகும், லாஸ்ட்டு சிரிக்கிறவங்களுக்கு 100 போகும். இவர் நார்மலாக இருந்தாலே சிரிக்கிற மாதிரி இருக்கு. இவளை என்ன பண்ண போறீங்க? இல்லை, நான் பேசிக்காவே வந்து நார்மலாக இருந்தால் கூட பேசிக்காவே கொஞ்சம் நான் நார்மலாக இருந்தால் கூட சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா இல்லை வந்து நார்மலாக இருக்கீங்க? இப்படியே இருங்க. ஓகே, வெரி குட். இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல ஏதோ அர்த்தம் புரிஞ்சது ஆட்டம் போட்டேன். அப்புறம் நான் படுத்தது பையா உதிர்த்து பையானா என்ன என்ன பேர் உன் பேரு என்ன பதப்பாதத்துக்கு உதடு பேர சொல்லுமா. இதான் அல்லது மயங்கா ரைட்டு நல்லா சார். உன் பேர் என்ன? ஆஸ்ரிதா. ஆசிடுதாவா? ஆசிடுதானா அவன் பாத்ரூமுக்கு வேணும்னு சொல்லி வரிசையா நிற்க. இப்படி இருக்க செட்டை உடைக்க பார்க்குறாருப்பா அவரு. ஸ்ட்ரைட்டாக அந்த முடியை தூக்கி மேலே போடு. சொல்றதெல்லாம் செய்தையா? என்ன பண்ற? என்ன பண்ற? வேலை என்ன பண்ற? நல்லா சவுண்டா சொல்லு. நடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தேவையா? பார்த்தாடி இங்க யாரு? எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம உருவத்தை தூக்கி காட்டுறது, கண்ணை முன்னாடி கொண்டு வரதெல்லாம் இருக்கக்கூடாது. பயமா இருக்கா இல்லையா? என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னியா? நான் நல்லா சொன்னேன். அது இருக்கட்டும். மணி வேற ஆச்சு, மாப்பிள்ளை வர நேரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளைய காணோம், மாப்பும் போடல. மாப்பிள்ளை வர யார? மாப்பிள்ளை வர நேரத்தில் என்ன உங்க? ஓ, நீ கான்செப்ட் இருக்கா? அப்போ கான்செப்ட் இருக்கியா? இருக்கா? அப்ப தைரியமா ஏ வாயா மாப்பிள்ளை. அப்பப்போ வருவேன், அப்பப்போ லைட்டாக டச் பண்ணிக்குவேன். சரியா? கான்செப்ட்ல மாப்பிள்ளை வர நேரம் ஆச்சு. எங்க மாப்பிள்ள போறியா? நீ தானப்பா ரிப்பீட் போயிட்டு மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அது பாட்டு கட்டாயிருச்சு, அது நான் சொன்னேன். அப்படி என்ன மாப்பிள்ள திடீர்னு மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்க? என்ன விஷயம்? ஆமா, ஒரு சேனல்ல கூப்பிட்டாங்கப்பா. என்ன சேனல்ல? அது வந்து இந்த விஜய் டிவி. விஜய் டிவியா? ஆமாப்பா மாப்பிள்ள. விஜய் டிவில என்ன ஷோ பார்க்க போறீங்க? விஜய் டிவில வந்து அது அது இல்ல, அது என்ன ஷோன்னா புரிஞ்சிச்சு. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தானே? அது என்னதுப்பா? அது பாட்டுலாம் பாடுவாங்களே. மாப்பிள்ள தைரியமா போய் கலந்துக்க. மாப்பிள்ள தைரியமா போய் கலந்துக்க. எப்படி பாட்டே பாடல் தெரியல கூட தைரியமா போய் கலந்துக்க. எப்படி? அங்க ஒரு பெரிய உட்காந்துருக்காரு மாப்பிள்ள. மூஞ்சிலும் தாடி வச்சிருக்காரு, தலையிலும் தாடி வச்சிருக்காரு. நீ என்ன பண்ற? அவர்கிட்ட போய் கத்துக்கணும் பாருங்க. நல்ல மனுஷன், பல பேரை வந்து நல்லா வளர்த்து விட்டுருக்காரு. அங்க போலையப்பா. அப்புறம் எங்க போறீங்க? ரொம்ப பெரிய கிராண்ட் ஷோப்பா அது. என்ன கிராண்ட் ஷோனா? சூப்பரா இருக்கும், நிறைய கேமரா இருக்கும், லைட்ஸ் இருக்கும்னாங்க. அது எல்லாத்துலயும் தான் இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா அது. ஜோடி ஜோடி நம்பர்னா அது என்னது மாப்பிள்ள? அது ஏன் மாப்பிள்ள கேக்குறேன்? அப்போ ஆடுற பையனுக்கு ஆடுற பொண்ணு யாரும் தெரியாது, ஆடுற பொண்ணுக்கு ஆடுற பையன் யாரும் தெரியாது. மாப்பிள்ள கேமரா முன்னாடி ஆடுறாங்க மாப்பிள்ள, அப்புறம் கேமரா பின்னாடி ரிஹர்சல் பண்றாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் அங்கே போலப்பா. வேற எங்க தான் போறீங்க? அப்பா நீ சொல்றது ஜோடிப்பா, நான் சொல்றது 3 பேர் இருக்கிற ஷோப்பா. 3 பேரா? ஆமாப்பா. 3 பேருனா விஜய் டிவில அது இது எதுதானே?
அது ரொம்ப பயங்கரமான ஷோவாச்சு. அதே முருகேஷா பயங்கரமான ஷோ. மாப்ள நான் மனசுல நினைச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மனசுல நினைச்சேன்? லிப்ப திறந்து இப்படியே பேசுற, எல்லா கேமரால எல்லாருக்கும் கேக்குது. பெருசா மனசுல இருக்கட்ட மாப்ள, அங்கலாம் நீ போவானா? ஏன் 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 வேணாம் மாப்ள. ஏன்பா? ஐயோ ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா போவா. மாப்ள வேணாம். ஏன்பா காரணத்தை சொல்லுப்பா. காரணத்தை சொன்னா விட்டுருவியா? காரணத்தை நீ சொன்னா நான் விட்டுருவேன். அது ஒண்ணும் இல்ல மாப்ள. அந்த ஷோல மட்டும் லிப்ட் திடீர்னு திறக்குதான், உள்ள இருந்து தர்மாமீட்டர் மாதிரி ஒருத்தன் வரான். வந்தோடனே அவன் தான் ஆங்கரான். ஏன் முருகேசா, ஒரு ஆங்கரெல்லாம் எதுக்கு லிப்ட்ல கொண்டு வராங்க? அது சட்டையில மாட்டி கொண்டு வரலாம். ஐயோ கேளு மாப்பு. அது இல்லாம அந்த ஷோவுல ஒரு 3 பேர் வராங்களாம். வேலை இல்ல, அவங்க பேசவே மாட்டாங்களாம், நெஞ்செழுத்தம், சிரிக்கவே மாட்டாங்களாம், ரசனே இல்ல. அது இல்ல மாப்ள, அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன்னு இருக்கு. குரூப்ல டூப்பா. அது என்னதுப்பா? அதுல 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப்பாப்பா. அவன் நாம கண்டுபிடிக்கணுமா? இது ரொம்ப சிம்பிள்ப்பா. எப்படி? சும்மா 3 பேர் அடிக்கிற அடியில அவங்க அம்மா கிட்ட பாலையும் கக்கி நான் தான் டூப்புன்னு சொல்லுவேன். ஏன் ஒரிஜினல் நான் டூப்புன்னு ஒத்துக்கிட்டு வெளியே போயிட்டேன். ஐயோ அப்படியே அடிக்க கூடாது மாப்ள. அப்புறம் இன்னொரு 3வது ரவுண்ட் வைப்பாங்க. என்னது? மாத்தி யோசின்னு. அப்படின்னா அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு தெரியாம தவறான பதில் சொல்லணுமா? என்ன லூசா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் மாப்ள, சிரிச்சா போச்சுன்னு ஒரு ரவுண்ட் இருக்கு. நீ சிரிக்கல மாப்ள, சிரிச்சா போச்சு. அந்த ரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு எப்பவுமே 3 பேர் கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க. அடேங்கப்பா. அதுல வந்து பார்த்தனா அந்த 3 பேர் எவ்வளவுதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க. நாம விழுந்து விழுந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அப்பவும் சிரிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இடத்துக்கு நாம போனோமா? சொல்லு மாப்ள, அப்படி போய் கெட்டு சீரியணுமா? சொல்லு மாப்ள. மாப்ள மாப்பு பேசிட்டாயா? ஆப்பு ஐயோ என்ன சட்டு? ஐயோ அது இது சட்டு கூட்டாது விட்டு போயிட்டாரு. நான் எப்படி சிரிக்க வைப்பேன்? மாப்பு மாப்ள பாப்பாப்பா பெரியப்பா மாக்காப்பா காப்பாத்துப்பா. யாருக்கு சாத்தி விட்டு போயிட்டாரு. பேர் என்ன? பூஸ்வினி. அதான் கேட்டு சிரிக்க வச்சுட்டீங்களே. பூசணி அக்காங்க. பல்கா இருக்காரயா? ஐயோ இது அதுக்கு மேல இருக்கையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பல்கா இருக்காரயா? ஐயோ இது அதுக்கு மேல இருக்கையா? சத்தியமா சொல்றேன் மாப்ள. மாப்பு யார் சிரிக்க வைக்க போறது? சிரிக்க வைக்க போறது நீதான். நானா? என்ன முருகேஷா, எல்லா வேலை முடிஞ்சுதா? என்னப்பா என்னப்பா? என்னம்மா அப்படின்னா என்ன பாக்ஸர்? உங்க பேர் பாக்ஸரா? என்னாச்சு? ஏம்மா என்னம்மா ஆச்சு? என்ன ஏம்மா நீயும் அப்படி பார்க்க? ஏய் என்னம்மா ஆச்சு? நான் கொடுத்த ரியாக்ஷனுக்கு அப்படி நீ என்ன கொடுத்த? அப்படி ஆயிட்டா? ஷோ டெலிகாஸ்ட்ல வரும்போது பாருங்க. இதெல்லாம் டெலிகாஸ்ட்ல பார்க்கணுமா? ஐயோ இவனை அசைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. மாப்ள சிரிச்சுட்டாரா? சிரிச்சாச்சா? அப்புறம் என்னையா? வாயா வாயா வாயா. கூப்பிடு கூப்பிடு. போ. வாயா. ஏய் ஏய் அப்படியா? என்ன நாம சிரிக்க வச்சு கூப்பிட குடுக்குறாங்க. ஏய் என்னப்பா? மாப்ள அட போப்பா. கூப்பனாவது மண்ணாங்கட்டி அதையப்பா. யாருமே சிரிக்கலப்பா இன்னும். இனிமே சிரிக்க வைன்னு சொன்னேன். மாப்ள சிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? யார்? அந்த பாப்பா. இப்படி விவரமா கேட்டா நான் சொல்லுவேன். எப்படி மாப்ள? எதையாச்சும் நிறுத்திட்டு வந்துட்டீங்களா? இல்லப்பா, ஒரு ஐடியா வரும். எப்படி? சிரிக்கிறதுக்கு சில அறிகுறி இருக்கு. இரு மாப்ள, நீ சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்றேன். சொல்லு மாப்ள. கண்ணு சின்னதா மாப்ள ஆவுது மாப்ள. நான் கேட்டேனா? அடுத்தது
வாயில உதடு வாயில தான் மாப்பிள்ள இருக்கும் உதடு. அதுதான் அது அப்படியே பிரியும். பிரியுது மாப்பிள்ள. ஏய், மாப்பிள்ள ஒட்டுது. நான் கேட்டேனா அப்படியே உள்ளே இருந்து உள்ள இருந்து ஏய், ஏப்பா அந்த எந்த உதடு உள்ளே இருந்து என்னது 2 பல்லு வெளியே தெரியும். ஏன் வீதி பல்ல விழுந்துருச்சா? ஏப்பா நான் கேட்டேனா இல்ல மாப்பிள்ள இருக்கிறதா தெரியும். அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ணம் துடிக்கும். ஆமா மாப்பிள்ள துடிக்குது. உனக்கு இல்லை அங்கே அப்படியே தொட்டு பார்க்க முடியாது. ஏய். சொல்லு மாப்பிள்ள. அப்படியே மாப்பிள்ள ரொமான்ஸ் மாதிரி இருக்கு மாப்பிள்ள. இல்லப்பா இது சிரிப்பு மாதிரி தெரியலையே. அதுப்பா அப்படியே முறைக்கும். ஆமா மாப்பிள்ள சிரிப்பு இல்ல மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆகுது மாப்பிள்ள. வருது ஆமா மாப்பிள்ள நீ எவ்வளவு தட்டாலும் நடக்காது. என்ன இது மாப்பிள்ள என்ன வந்து பாக்குறேன். என்ன அப்படியே கண்ணை பிரித்து கட்ட பயத்துருவோமா? நான் யார் தெரியுமா? அப்படியே ஆச்சு போடுவான் ஆச்சு. என்ன வயசுக்கு பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு தான் ஒரு புலாவா போவான். ஒரு மனுஷன் வந்து காட்டு ஈவ இருக்கிறது உனக்கு. என்ன பார்த்தா அங்கே அங்கே பாரு என் மாப்பிள்ளைப்பா என்ன முருகேசனாப்பா சொல்லு. என்ன பைக் சைடு ஸ்டாண்ட்ல போட்ட மாதிரி இருக்க? அப்படி சைடா இல்ல இது புரியுதா? சிரிச்சான குறைஞ்ச போயிருவேன். சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போ. என்கிட்ட எது உனக்கு பிடிச்சிருக்கு செல்லம்? முடியுமா? முடியாது. என்ன எவ்வளவு நாள் தெரியுமா? 1.5 வருஷம். நல்ல மனுஷன் பா அவரு. ஆமா அந்த பாப்பா அது நல்ல பாப்பா. ஏப்பா உங்க மேல ஒரே லவ்ஸ் மேம். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல. முருகேசா அட போயா. முருகேசா ஒருத்தனுக்கு ஏந்திரிக்கவே முடியலையா? முருகேசா இங்க பார். ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தும் ரியாக்ட் பண்ணாத மாக்காப்பா இதுக்கு சிரிக்கிறான். என்ன சொல்ல போல சொல்லிப்பேன். ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா? எதுக்கு மாகா பத்தி பேசுறீங்க? எது இல்ல ஏய் ஏகப்பட்ட வெயிட் தூக்க கூடாது உன்னால. அதையும் சொல்லிட்டேன். நமக்காக ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஜெயச்சந்திரன் வடிவேல் பாலாஜி. எப்படி இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பூஷ்மினி? சிரிக்கும் போதே தெரியலையா? அவர் பக்கத்துல வந்த உடனே தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சிரிச்சிட்டேன். அதை நான் சொல்லணும். பக்கத்துல வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீ சொல்லக்கூடாதுமா. தப்பு. நீங்க சொல்லுங்க சார். நீங்க அதே சொல்லக்கூடாது. கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட சிரிக்க கூடாதுன்னு வாழ்க்கையிலேயே நடந்த சோகமான நிகழ்ச்சிகள் கோபமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்ப ஈஸியா சிரிச்சிருப்பீங்களா? இல்ல இங்க வந்தீங்க பாருங்க. இந்த இடத்துல மட்டும் ஷிஃப்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தலையெடுத்து நீங்க பார்த்த இவ சிரிச்சா எனக்கு சிரிப்பு. அங்க சிரிச்சா இங்க சிரிக்கிறீங்க. சுவிட்ச் அங்கதான் இருக்கு. அப்பயே சொன்னோம். ஆனா உன்னால தான் அவுட் ஆகும். நீ சொல்லு. என்ன மாமா பர்ஃபார்மன்ஸ் பத்தி மாமா நீங்க வந்து அங்க நின்னப்ப கூட எனக்கு அவ்வளவா இல்ல. அவனுக்கு வெக்கமான ஒரு சுடுசொறலாம் இல்ல. நமக்கு இல்ல. சொல்றது கேளு மாமா. சொல்லு செல்லம். நீங்க அங்க நின்ன உடனே எனக்கு எதுவும் தோணல. வந்து நின்ன உடனே இப்படி வச்சு கண்ணும் பார்க்கணும்னு தோணுச்சு மாமா. ஆனா சிரிக்க கூடாதுன்னுட்டாங்களே என்ன பண்றது? அதான். வெரி குட் ஐ லைக் இட். மாமா எல்லாருக்கும் நீ ஒரு காமெடி பீஸ் மாமா. ஆனா எனக்கு மட்டும் லெக் பீஸா? ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க வைத்த வடிவேல் பாலாஜி அண்ட் ஜெயச்சந்திரன் 2 பேருக்கும் நலா சாப்ப கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று வாங்க. தங்கச்சியை கூட்டு போய் ஆப்பம் வாங்கி கொடு. சரி மச்சான்.